விதத்தை நான் இன்றைக்கி கோவக்காய் கறி பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஊரில் என்னென்னு சொல்லுவான்னாக்கா டீன்லேயும் அதை இந்த மாதிரி நறுக்கிட்டு அதை குக்கரில் வேக வச்சு விட்டு தண்ணே இல்லாத பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சாதாரணமாக மிளகா அப்படி கிடையாது, 2 உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம் இதை நல்லா வறுத்து விட்டு மல்லாட்டை வேர்க்கடலை பருப்பு, அந்த பருப்பையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு அது 1 கரண்டி வேர்க்கடலை பருப்பு, பாக்கி எல்லாம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டா போகிறோம். அதை எடுத்துட்டு வறுத்துட்டு இந்த இந்த உளுத்தம்பருப்பையும் மிளகா பெருங்காயத்தை முதல்ல கொஞ்சம் அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் இது மசிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் அந்த வேர்க்கடலையை போட்டு வெவ்வில் தான் பண்ணணும், மிக்சியில் அரைக்கக்கூடாது. வெவ்வில் பண்ணி 1 தடவை 2 தடவை பண்ணினா போகிறோம், அவ்வளோ மசிஞ்சால் போகிறோம். அதுக்கப்புறம் இதை பாண்டியில் எண்ணெயை வச்சு கடுகை போட்டுட்டு இதை போட்டுவிட்டு அது மேலே இதை அந்த பவுடர் தூவி கறி பண்ணணும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப நன்னாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நன்னாக இருக்கும். இது மாதிரி உதிராக நன்னாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதை சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.